சென்னையில் சில்லறை விற்பனை கடைகளில் 100 ரூபாயாக உயர்ந்த தக்காளி விலை. வடமாநிலங்களில் இருந்து வரத்து குறைவால் தொடர்ந்து விலை உயர்வு. உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி என தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகசம். பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க ஏற்பாடுகள் தீவிரம். மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய வழக்கில் ஜாமீனில் விடுதலையானார் மகாவிஷ்ணு. விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பேன் என பேட்டி. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்கள் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாநகர் முழுவதும் காலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்சியில் வெளுத்து வாங்கிய மழையால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் கணுக்கால் அளவு தேங்கிய மழைநீர். தண்ணீரிலேயே பல மணி நேரம் காத்திருந்து பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள். ஹரியானா தேர்தலில் காலை 9 மணி வரை 9.53 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் அரசு பேருந்தை தாக்கிய காட்டு யானை. காயத்துடன் உயிர் தப்பிய நடத்துனர். கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளில் காவலர்கள் சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உள்ளதா என ஆய்வு. ஹரியானா தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களிக்குமாறு ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. காங்கிரசுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் பாஜக அளிக்கும் ஆயுதமாக மாறும் எனவும் கருத்து. சேலத்தில் மதுபோதையில் பள்ளி மாணவி மீட்கப்பட்ட விவகாரம். குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இரும்பு வியாபாரி கைது. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சத்தீஸ்கரின் பஸ்தாரில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை 31ஆக உயர்வு. லெபனானில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ராணுவம். 4 நாட்களில் இஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த 250 பேர் கொல்லப்பட்டதாகவும் அறிவிப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பையில் நியூசிலாந்தின் அமேலியா ரன் அவுட் செய்யப்பட்ட நிலையில் டெட் பால் என அறிவிக்கப்பட்டதால் சர்ச்சை. நடுவர்களிடம் இந்தியா முறையிட்ட போதும் முடிவில் மாற்றமில்லை என கூறியதால் அதிருப்தி. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் இந்த திடீர் சோதனை? பாலா, கோவை மாவட்டத்தில் ஏராளமான கல்லூரிகள் இருக்கின்றன. கோவை நகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏராளமான கல்லூரிகள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவது போலீஸ் விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சமீப காலமாக திடீர் சோதனைகள் அடிக்கடி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த முன்னர் கோவை மாநகரில் திடீர் சோதனையானது நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோவை புறநகர் பகுதியான கோவில்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய SNS கல்வி இருக்கக்கூடிய இடங்களில் மாணவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த காலங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு கோவில்பாளையம், குருப்பாளையம், அன்னூர் உட்பட
அந்த கல்லூரி மாணவர்கள் அறையிலிருந்து தங்கியிருக்கக்கூடிய அனைத்தை 100 பல்வேறு குழுக்களாக இந்த சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறைகளுக்கு சென்று அறைகளில் ஏதேனும் தடை செய்ய இதெல்லாம் எதுக்கு பண்ண தம்பியில இதெல்லாம் இருக்குது. கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருக்கிறதா என காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான காட்சிகளையும் கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் குருசாமி தர கேட்டோம். சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி விலை 90 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சடையாண்டி தரும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமே தக்காளியினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பா சென்னையில 1 கிலோ தக்காளியினுடைய விலை 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத தேடிதான் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பகுதியில் தக்காளியினுடைய வரத்து மிக அதிகமாகவே இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தக்காளியினுடைய தரம் சற்று குறைந்திருக்கிறது. வெளி மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு, அதன் காரணமாக நிறைய பகுதிகளில் தக்காளியினுடைய விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய தரம் குறைந்திருக்கிறது. முதல் ரக தக்காளியினுடைய விலை ஒரு பெட்டியினுடைய விலை 1800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பெட்டியில 25 கிலோ தக்காளி இருக்கிறது. இந்த மொத்த வியாபாரிகளிடமிருந்து தக்காளியினுடைய விலை 1 கிலோ 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மொத்தம் 3 ரக தக்காளியானது சென்னை கோயம்பேடுக்கு வந்து இறங்கி இருக்கின்றன. முதல் ரகம், 2வது ரகம், 3வது ரகம் என 3 ரகத்தில் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. மிக குறைந்த ரக தக்காளியினுடைய விலையானது 1 கிலோ 50 ரூபாய்க்கு மொத்த விற்பனையாக செய்யப்படுகிறது. இங்கிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து சில்லறை விற்பனையில் 70 ரூபாய் வரை விற்பனை செய்கிறார்கள். அதே போல மிக அதிக தரம் வாய்ந்த தக்காளி, எந்த விதமான புள்ளியோ இல்ல பூச்சிப்பட்டையோ எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய மிக தரமான தக்காளியினுடைய ஒரு பெட்டியினுடைய விலை 1800 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ அடங்கிய இந்த பெட்டியானது 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரையே மொத்த விற்பனையாக செய்யப்படுகிறது. இங்கிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து வெளியில பொதுமக்களுக்கு சில்லறையாக விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த நிலையில 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுறாங்க. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் கடுமையான மழைப்பொழிவு, வட இந்தியாவில் இயற்கை சீற்றம், இதன் காரணமாக தக்காளியினுடைய விளைச்சல் குறைவாக இருக்கிறது. தக்காளியினுடைய தரம் குறைந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த விலையானது அதிகப்படியான விலை விற்கப்படுகிறது என ஒரு கருத்தை இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த விலை குறையுமா அல்லது நாளையோ நாளை மறுநாளோ குறையுமா அப்படின்ற கேள்விக்கு தீபாவளி வரை இதனுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. தக்காளியினுடைய வரத்து அதிகமாக இருந்தாலும் தரமான தக்காளியினுடைய வரத்து குறைவாக இருக்கிறது. எனவேதான் தீபாவளி வரை இதே விலையில்தான் விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சடையாண்டி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மதுரவாயலில் நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் புகுந்து திருட முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் அந்த இருவர்? வணக்கம் பாலவேல். சென்னை மதுரவாயலில் கிருஷ்ணா நகர் 28வது தெரு பகுதியில் பிரபல சினிமா நடிகை சோனா குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள அதாவது ஏசி யூனிட்டுகளை திருட 2 பேர் வந்துள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே சென்று சோனா பார்த்தபோது அந்த இருவரும் சோனாவை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் பின்னர் சோனா கூச்சலிடவே அங்கிருந்து தப்பி சென்றதாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் சோனா பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பாக நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் புகுந்த இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்பொழுது மதுரவாயலைச் சேர்ந்த 2 பேரை மதுரவாயல் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சிவா வயது 23 மற்றும் லோகேஷ் வயது 21 ஆகிய இருவரை சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர்.
தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் மதுரவாயல் காவல் நிலையத்தில் வைத்து குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இருவரும் தனியார் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சோனா வீட்டில் திருட முயன்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி கோவை, புலியகுளம், உக்கடம், டவுன்ஹால், குனியமுத்தூர், போத்தனூர் பகுதிகளில் இன்று காலையில் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொதுமக்கள் குடைகளை பிடித்தபடி தங்களது வழக்கமான பணிக்கு சென்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். திருச்சியில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் கணுக்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. பக்தர்கள் மழைநீரில் நடந்து சென்றபடி வழிபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகில் சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் காவல்துறையினருடன் அடக்குமுறைகளை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இரு கட்சிகளினுடைய கோரிக்கைகள் என்ன? பாலவேல், சென்னை எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்துல சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்துல செயல்பட்டு வர சுங்குவார் சத்திரம் பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய சாம்சங் இந்தியா எலக்ட்ரிக் நிறுவன தொழிலாளர்கள் 4வது வாரமாக வேலை நிறுத்தம் செய்து வருகிறாங்க. 1500 தொழிலாளர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த வேலை நிறுத்த முடிவு என்பது தொடர்ந்து தமிழக அரசு தலையிட்டு இந்த தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தொழிலாளர் துறை நலத்துறை அமைச்சர், துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட 5 முறை பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. ஆனாலும் அதுல ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. தொழிலாளர்கள் கோரிக்கைகளான சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும், அதற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும், தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கும் கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி நிறுவனம் சுமூக தீர்வு காண வேண்டும். இவை இரண்டும் அடிப்படை உரிமைகளுக்கு சம்பந்தப்பட்டதாகும். எனவே இந்த அடிப்படை உரிமைகளுக்காக வேலை நிறுத்தம் நீட்டிப்பது ஒரு பெரு நிறுவனங்களுடைய தன்னுடைய தொழிலாளர் விரோத போக்கு என்றும் இதை முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வராங்க. மேலும் இந்த அமைதியான முறையில போராடி வரக்கூடிய நிலையில தொடர்ந்து தொழிற்சங்க தலைவர்களையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில காவல்துறை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது எனவும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய தலைவர்கள் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். மேலும் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் கூட்டு போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்துல அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு வராங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். சேலத்தில் பள்ளி மாணவி மதுபோதையில் மீட்கப்பட்ட விவகாரத்தில் இரும்பு வியாபாரி கைது செய்யப்பட்டார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்வதற்காக மது ஊற்றி கொடுத்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் அழகாபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் சாலையோரம் மயங்கிய நிலையில் கிடந்தார். இதனை பார்த்த பகுதி மக்கள் மாணவியை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் ராமன்குட்டையைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவரை பிடித்து விசாரித்தனர். இதில் கோவிந்தசாமி பழைய இரும்பு கடை நடத்தி வருவது தெரிய வந்தது. மீட்கப்பட்ட சிறுமி அதே பகுதியில் இருந்த மற்றொரு இரும்பு கடையில் பகுதி நேரமாக வேலை செய்வதாகவும் அப்போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் சிறுமியை அங்குள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மது ஊற்றி குடிக்க வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சி செய்ததாக தெரிகிறது. ஆனால் திடீரென சிறுமிக்கு வலிப்பு வந்ததால் பயந்து போன கோவிந்தசாமி உடனடியாக சிறுமியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றி வந்து சாலையோரம் இறக்கிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் கோவிந்தசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவிந்தசாமிக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன.
ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் நயாப் சிங் சைனி, மத்திய அமைச்சர்கள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் வாக்களித்தனர். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். முதலமைச்சர் நயாப் சிங் சைனி அம்பாலா நகரில் உள்ள கோயில் மற்றும் குருத்வாராவில் வழிபாடு நடத்திய பிறகு அங்குள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். हरियाणा प्रदेश का एक मूड स्पष्ट नजर आया है कि तीसरी बार भारतीय जनता पार्टी की सरकार बड़े मार्जिन के साथ बन रही है. முன்னாள் துணை முதலமைச்சரும் ஜனநாயக ஜனதா கட்சி வேட்பாளருமான துஷ்யந்த் சௌதாலா தனது குடும்பத்தினருடன் சிர்சா பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கர்னல் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோன்று மத்திய அமைச்சர் கிருஷன் பால் குர்ஜார், குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். आई थिंक हम सबकी रिस्पॉन्सिबिलिटी बनती है बीइंग द यूथ ऑफ दिस कंट्री कि हम सब अपना वोट डालें और जो भी आपकी समझदारी से आपको बेस्ट कैंडिडेट लगता है, बेस्ट लीडर लगता है अपने देश के लिए, आई थिंक हम सबको उसके लिए वोट करना चाहिए बिकॉज हमारे छोटे छोटे स्टेप्स ही हमें बड़ी ऊंचाइयों तक लेके जाएंगे. आई थिंक பாரிஸ் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற மனு பாக்கர் ஜார்ஜட் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஜுலானா சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களம் காணும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் சராக்கி தாத்ரி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். மகளிர் உரிமைகளை பாதுகாக்கும் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அமைச்சராக பதவியேற்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த வினேஷ் போகத் அது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என்று கூறினார். देखिए, मुद्दे तो बहुत सारे हैं, लेकिन सच्चाई ईमानदारी के साथ में जो काम करता है, महिलाओं के रक्षा के लिए जो काम करता है, उसके लिए हम वोट कर रहे हैं और बेरोजगारी को जो दूर करेगा उस पार्टी के लिए हम वोट कर रहे हैं और आप सबको पता है. தொழிலதிபரும் பாஜக எம்பியுமான நவீன் ஜிண்டால் குருக்ஷேத்ராவில் உள்ள வாக்குச்சாவடிக்கு குதிரையில் சவாரி செய்தபடி வந்து வாக்களித்தார். आपने बहुत बढ़िया करा है. सबकी अपनी अपनी राय है, सबकी अपनी अपनी राय है, सबका अपना अपना स्टाइल है. காலை 9 மணி நிலவரப்படி ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 9.53% வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து களம் காண்கிறது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன.